யாச்சி, யாரு மாதிரி இருக்கான் இவன்? கேட்டி, அவன் உன் புருஷனை எங்கன்னு தான் உரிச்சு வச்சிருக்கான். பின்ன யார மாதிரி இருக்க போறான்? அப்படியே அச்சு அசலா மூக்கு மொழியும் உன் புருஷன் தான். ஆமாச்சி, எனக்கும் அப்படிதான் தெரியுது. அதான் உன்கிட்ட கேட்டேன். இல்ல என்னாச்சி, ஏன் இப்படி கோவமா இருக்க? நீ பாசாத. நீயும் மாமாவும் சேர்ந்து கடைசி வரைக்கும் எனக்கு ஆசை காட்டி மோசம் காட்டி பட்டிடலாம். உங்களை நம்பவே கூடாது. அன்னைக்கே எங்க அம்மா சொன்னா ஏல அவளை நம்பாதன்னு. நான் கேட்டிருக்கணும். கேட்காம போனது தப்பா போச்சு. இல்ல என்னத்துக்கு அவளை ஏசுத? என்னாச்சியா? நீ பாசாத கழுவி. நானே கோவத்துல இருக்கேன். செவனேன்னு இருந்தேன். உனக்கு பொம்பளை பிள்ளை பெற்று தரேன், பொம்பளை பிள்ளை பெற்று தரேன்னு சொல்லிவிட்டு கடைசியில ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கா. அதுவும் மாமா மாடியே. அப்போ இவளை என்ன சொல்றது? நல்ல இவளை மாடி அல்ல காய்ச்ச வப்போ பொம்பளை பிள்ளை பெற்று தடுவான்னு நான் உட்கார்ந்துருந்தா இதுல வேட நான் வேட ராகினி அட்டிய உன் பிள்ளையெல்லாம் கட்ட மாட்டேன்னு வட சொல்லிட்டேன். இப்போ அவ மூஞ்சில எப்படி முள்ளிக்கிட்டே தெரியாம போச்சு. இல்ல அவ என்ன செய்வா? அவ கையில என்ன இருக்கு? கடவுள் என்ன பிள்ளைய கொடுக்கான்னு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அவ ஆம்பளை பிள்ளைய பெத்தது அவளுக்கு நல்லதா போச்சு. இனி அவ மாமியா வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாவல்ல. ஏல அடுத்தல பொம்பளை பிள்ளையா பெத்து தருவா உனக்கு. என்னது? அடித்தால பொம்பளை பிள்ளை பெற்று தருவாளா? பேசாம போயிடு. நானே கடுப்புல எடுக்கேன். என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தி நம்ப வச்சு இப்படி ஆக்கிவிட்டு இப்ப திரும்பவும் என்னைய காத்திருக்க சொல்லிட்டியா? இங்க படு, அதெல்லாம் சரிப்படாது. நான் போய் ராகினி அட்டிகிட்டே சமாதானம் பேசிக்கிறேன். என்னதான் அசிங்கப்பட்டாலும் அவளே எனக்கு அத்தை தானே. ஏ அப்பா, இவனுக்கு மூக்குல தான் கோவம் வருது. எனக்கு அடுத்த பிள்ளை எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? என்ன ஏதோ நாடுத மாடு இருக்கு. சீ, ஏல அதுக்குள்ளேயும் பாம்படலாம் ஆய் போயிடுவியால. ஏல என்ன யாச்சும் ஆய் போயிட்டான்னு நினைக்கேன். ஏல என் பூட்டேன் ஆய் போயிட்டானா இருக்கும். அதான் அப்படி வாடடிக்கி. அதுக்கு என்ன கழுவிடுவோம். நீயா கழுவ போற? ஆமா கழுவி விடுவா. சொன்ன உடனே நான் அப்படியே கழுவிடுவேன் பாடு. ஆய் போயிட்டான்னு சொல்றேன். நாடுதுல சை. அதுக்குள்ளேயும் ஆய் போயிட்டான். நீ என்ன ஹாப்பியா இருக்கியா? ஐயா பெருசா கோவத்துல இருந்தேரு. சண்டைன்னா சட்டக்குள்ளேயே தான் செய்யும். அந்த மாதிரி கோவம் வரதான் செய்யும். அதுக்காக அதே நினைச்சிட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா ஆசை கட்டி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன்னு ஒரு வருத்தம் தான். வேற ஒண்ணும் இல்ல தெரியுமா? ஓ ஐயாக்கு வருத்தமா? அடுத்த தடவை கண்டிப்பா உனக்கு பொம்பளை பிள்ளையா பெத்து தரேன், சரியா? அதெல்லாம் சரி. மாமா வரலையா? மாமா வரும். வராம எங்க போவாங்க? இனி தினமும் பிள்ளைய பார்க்க இங்க வந்து தானே ஆகணும். அதுவும் சரிதான். இல்ல நீ இங்கேயே கிடக்க. உன்னை ஆளை காணுனே. உங்க அம்மா தெரு தெருவா போய் தேடுனே. ஆளை காணும். வரட்டும். இன்னைக்கு வெளுக்கணும் இல்லையன்னா? அவளுக்கு எப்பவுமே அப்படிதான். நானே பொம்பளை பிள்ளை பார்க்கலையான்னு சொல்லி வருத்தத்துல இங்க வந்து பார்த்துட்டு அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவ என்னை தெடுவா போய் தேடினாலாக்கும். சும்மா வீட்டு வாசல்ல நின்று ஏலம் போட்டுப்பா. நான் என்னைய காணுன்னதும் தெருவா தேடணுன்னு உன்கிட்ட புளிட்டு அலைதா. சரி சரி போய் என்ன ஏதுன்னு பாரு. உனக்கு பாடம் வந்துட்ட உடனே என்னையெல்லாம் கண்ணு தெரியாத. என்னைக்கும் நான் தான் உனக்கு பாடம். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி உன் அண்ணக்காரெல்லாம் இருக்கானே, அவனெல்லாம் எங்க கொண்டு சேர்க்கறது? அதெல்லாம் எங்கேயும் கொண்டு சேடு. ஆனா நான் தான் உனக்கு செல்ல பாடேன். நான் தான் உன்னை நல்லா பாத்துக்குவேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. இதுவும் சரிதான். நீதான் என் செல்ல பேரு. போதுமா? சரி போய் எதுக்கு கூப்பிட்டா என்ன ஏதுன்னு பாரு. சரியாச்சி. உன் பாடம் ஆய் போயிட்டான். முதல்ல உனக்கு கழுவு. சரி நான் கழுவி விடுறேன், நீ போ. என்னத்த ஆய் போயிட்டானா? கொடுங்க. ஆமா வடிவு, ஆய் போயிட்டான்னு அவன் சொல்லுதான். நமக்கு வாட தெரியல, அவனுக்கு தெரியுது. இந்தா பிள்ளைய தூக்கிட்டு போய் கழுவு. சரிங்க அத்தை. என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குற? உனக்கு அறிவில்லை? உன் புருஷன் சொன்னான்னு நீ இப்படி மாறி இருக்க. அவன் உன்னை ஏமாத்துறாண்டி. உனக்கு ஏன் புத்தி இப்படி போகுது?
ஏமாம்மா இப்படியெல்லாம் பேசுற? அவரு நல்லவர். நீ வாங்கின கடனெல்லாம் அவர் தானே அடைச்சாரு. இப்ப இப்படியெல்லாம் பேசுற? பணம் கொடுத்துட்டா அவன் நல்லவன் ஆயிடுவானா? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா? இங்க பாரு, அந்த மாலினியே சீரியல்ல நடிக்க வச்சிருக்கான். உனக்கு சான்ஸ் தர மாட்டேங்கிறான். நீ என்னன்னா லூசு மாதிரி இப்படி பேசுற? இல்ல மாமி, நான் தான் நடிக்க வரல சொல்லிச்சு. நான் சினிமாவில் சீரியலில் நடிக்க போறதில்ல. நான் குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த வயசுலயே நீ குழந்தைய பெற்றுக்கிட்டு அப்புறம் என்ன செய்ய போற? இங்க பாரு, உனக்கு எத்தனையோ சான்ஸ் வர இருந்துச்சு. கிஷோர் உனக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தான். நீ என்னன்னா இவனை கட்டிக்கிட்டு இங்க வந்து இப்படி பட்டிக்காடு மாதிரி உட்காந்துருக்க. அறிவு கட்டவளே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருந்தா இப்படி இருப்பியா? இங்க பாரு, நல்ல சான்ஸ் உனக்கு நிறைய வருது. இந்த நேரம் நீ குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணுனா எப்படி? ஏய், அவன் உன்னை மாத்ததுக்கு முயற்சி பண்றான். நீ அதுக்கெல்லாம் மயங்காத. என்ன சில்பா, சாப்பிட்டியா? हाँ साप्टेंगे पा मैं बाद में आके तेरी से बात करती हूँ. हाँ मामा. என்னவா உங்க அம்மாக்கு இம்பிட்டு நேரம் தமிழ்ல பேசின மாதிரி சத்தம் கேட்டுச்சு? என்ன பார்த்த உடனே ஹிந்தியில பேசிட்டு போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உட்காருங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சில்பா. அம்மா இப்பதான் காஃபி கொடுத்தாங்க, நான் குடிச்சிட்டு தான் வரேன். என்னாச்சுடி, ஏன் இப்படி முடிக்கிற? இப்பதான் ஆச்சு அசலா. அப்படியே பாக்குறதுக்கு தமிழ் பொண்ணு மாதிரி இருக்க. உன் மேல இன்னும் அதிகமா காதல் வந்துரும் போல இருக்க. ஏங்க, உங்களுக்கு தமிழ் பொண்ணு தான் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, பின்ன எங்க ஊர் பொண்ணுங்களை அடிச்சுக்கவே முடியாதுல்ல. நீங்க என்னன்னா சுடிதார் போட்டுட்டு வருவீங்க. எங்க ஊர் பொண்ணுங்க பாவாடை தாவாணியில அப்படி கை நிறைய குலுங்க குலுங்க கண்ணாடி வலையில போட்டுட்டு அப்படியே திருவிழா நேரத்துல வந்து நின்னானுங்கன்னா பாத்துக்க, அப்படி இருக்கும். மல்லிகைப்பூவும் அதுவுமா. இப்பெல்லாம் அப்படிலாம் ரொம்ப பார்க்க முடியுதில்ல. கிராமங்கள்ல போனா வேணா அப்படி பார்க்க முடியுமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் தமிழ் பொண்ணுங்க தானே. நீ பொட்டு வச்ச உடனே அப்படியே எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? நீ தான் நான் சொன்னா கேட்கவே மாட்டேக்க. இப்பதான் பொட்டு வச்சு பூ வச்சு உன்னை பார்க்க முடியுது. அது சரி. ரொம்ப அழகா தெரியலடி. எனக்கு உன்னை இப்பதான் முன்னைய விட ரொம்ப பிடிச்சிருக்கு சில்பா. அது சரி. ஆமா, உங்க அம்மா வந்து ஏதோ இம்புட்டு சத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்களே, எதுவும் குட்டையை கிளப்பலையே. இங்க பாரு, நான் குழந்தை பெத்துக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஆ, பெத்துக்கலாம் தான். ஆனா அதை தான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பவே நீ குழந்தை பெத்துக்கிட்டா எப்படி நடிப்பேன்னு சொன்னாங்க. ஏ சில்பா, நான் சம்பாத்தியம் பண்றது உனக்கு போதில்லையா? ஏன் இன்னும் நீ நடிக்கணும்னு ஆசைப்படுறியா? வேண்டா சில்பா, நீ குழந்தை பெத்துக்கோ சில்பா. அப்ப பொண்ணுங்க கல்யாணம் முடிஞ்சதும் வேலைக்கே போக கூடாதா? நான் அப்படி சொல்லுவேனா சில்பா? ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் உன்னை வேலைக்கு போக வேண்டாம்லாம் சொல்லல. ஆனா இப்ப குழந்தை பெத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். முதல்ல குழந்தைய பெத்துக்கோ, நாம குழந்தைய நல்லா வளர்ப்போம். அப்புறம் உனக்கு நடிக்கிறதுக்கு ஆசை இருந்தா நீ கண்டினியூ பண்ணு. நீங்க இப்பவே எனக்கு வர சான்ஸ் எல்லாம் தட்டி போகுது. ஏன் தெரியுமா? நான் சரியா நடிக்க வர மாட்டேங்கிறேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாம நீங்களே நான் இந்த கேரக்டருக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்றீங்க. நாளைக்கு நான் குழந்தைய பெற்றுக்கிட்டா இன்னும் ஏஜா தெரிவேன். அப்போ அம்மா கேரக்டர் தான் வரும். என்ன சில்பா, நீ அம்மா கேரக்டர்ல நடிச்சா என்ன? நடிப்புங்கிறது நம்ம திறமையில தான் இருக்கு. அது எதுலனாலும் காட்டலாம். ஏன் அம்மாவா அண்ணியா நடிக்கிறவங்களாம் நடிக்கிறது இல்லையா? அப்படி இல்லை. ஆனாலும் இப்போ உடனே குழந்தை பெற்றுக்கிட்டா எனக்கு வயசான தோற்றம் வந்துடும்ல. என்ன சில்பா, நீ ஏற்கனவே நமக்கு ஒரு குழந்தை அபார்ட் ஆயிட்டு. நாம இன்னும் லேட்டா குழந்தை பெத்துக்கலாம் இருந்தா நாளைக்கு நாம எதிர்பார்க்கிற நேரம் நமக்கு குழந்தை பிறக்காம போயிட்டா என்ன செய்யறது? இங்க பாரு, எது எப்ப நடக்கணுமோ அப்ப நடக்கணும். நீ மத்தவங்க பேச்சு கேட்காத. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து யோசி. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். நான் சொல்றத சொல்லிட்டேன். எனக்கு ஒன்ன தவிர எதுவும் பெருசு இல்ல. நீ சந்தோஷமா இருக்கணும். நம்ம குழந்தைன்னு நம்ம வாழ்க்கையை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணும். இங்க பாரு சில்பா, நான் உனக்கு சான்ஸ் கொடுக்க கூடாதுலாம் எப்பவும் நினைச்சதே கிடையாது. அதுதாமா உண்மை, புரிஞ்சுக்கோ. அம்மா சொன்னாங்க கிஷோர் உனக்கு சான்ஸ் தரேன்னு சொன்னா நீ அவனை கட்டி இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு என்னையும் கிஷோரையும் கம்பேர் பண்ணி பாரு. அப்ப வித்தியாசம் என்ன தெரியுதுன்னு யோசி. இங்க பாரு சில்பா, நான் உன்னை மனசார விரும்பினேன். நீயும் என்ன மனசார விரும்பின. அதனாலதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னா அதுல நாம தான் முடிவெடுக்கணும். உங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, ஏன் எங்க அம்மா கூட ஏதாவது சொல்லுவாங்க. அது அவங்க மனசை பொறுத்தது. ஆனா
நீயும் நானும் ஏற்கனவே பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு உனக்கே தெரியும். நீ மத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்காத சில்பா. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். எனக்கு உன்னோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப கேக்குறேன்னு சொல்லு. இந்த வீட்ல இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? எனக்கும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கு. நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா இந்நேரம் அவனுக்கும் 3 வயசுக்கு மேலே இருந்திருக்கும்ல. அப்போ குழந்தை பெத்துக்குவோமா? நீங்கள் சொல்கிறது சரிதாங்க. ஆனால் ஆனால் என்ன சில்பா ஆனா ஆவனான்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். இங்க பாரு, எனக்கு நீ குழந்தைய கழிச்சிட்டு வந்து நிற்கும் போது கூட எந்த கோவமும் இல்லை. உன் மேல வருத்தம் தான் இருந்துச்சு. அடுத்தவங்க பேச்சை கேட்டு இப்படி பண்ணிட்டியேன்னு இருந்துச்சு. இப்பவும் சொல்றேன், நீ மனசார எப்போ பெத்துக்கணும்னு சொல்றியோ அப்ப நாம குழந்தை பெத்துக்குவோம். லவ் யூங்க. ஐ லவ் யூ சோ மச் செல்லம். நான் போய் உனக்காக காஃபி எடுத்துட்டு வரேன், சரியா? ரொம்ப யோசிக்காத, அப்புறம் உனக்கு தலைவலி வந்துடும். சரிங்க.